ஒரு சின்ன விஷயம், ஒரு கதை, அது கூடயே வேறு ஒரு அட்டாச்மெண்ட் இதில் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உண்மையான கதை, நடந்த ஒரு கதை, ஒரு புஸ்தகத்தில் படித்த கதை. ஓகேங்களா? நான் படித்த கதை இல்லை, முன்னோர்கள் பெரியவர்கள் படித்த கதை. அதை நான் வந்து அவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று, அந்த ஒரு கதை. அந்த கதை நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் தயவுசெய்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, சின்ன பசங்க பார்க்க வேணாம். ஏன்னா அது அவங்களுக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம். 18, 21 அந்த வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த கதையை கேட்கலாம். இது வந்து யாரோடதுன்னா, ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி வந்து ரிஷி முனிவர்னு கூட சொல்லலாம். ரிஷி வேறு, முனிவர் வேறு, அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ரிஷிங்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒருத்தர்கள் ரிஷிங்கிறவங்க. முனிவர்களுக்கு அப்படி கிடையாது. முனிவர்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. முனிவர்கள் வந்து முக்கால்வாசி பூணல் போட மாட்டாங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை. ரிஷிகள் வந்து பூணல் போடலாம், பூணல் போடுவாங்க, பந்தங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஆதிசங்கரர் பற்றி இந்த கதை, ஆதிசங்கரர் பற்றி இந்த ஒரு கதை. இது என்ன கதை அப்படின்னா, இந்த ஆதிசங்கரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ராஜா இருந்தார். ராஜா வந்து தன்னோட சபையில் வந்து ஒரு எப்பயுமே அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். அதனால் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் மாதிரி. அதனால் இந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, ராஜா என்ன சொல்கிறாரு, ஒரு நாட்டியக்காரின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் வந்து சுந்தரி, மயக்கிறவங்க, ஆண்களை மயக்கிறவங்க, அந்த மாதிரி பெண்மணிகள், அவங்கள பார்த்த உடனேவே ராஜாக்களோ இல்லை பெரிய ஆட்களோ மயங்கிடுவாங்க. அந்தளவு அவங்கக்கிட்ட அந்த வசீகரத்தன்மை இருந்தது. தப்பாக நினச்சிக்காதீங்க, கதை அடல் சொன்னின்னு நான் முதலையே சொல்லிட்டேன், தப்பு இல்லை கேட்குறதுல. ஆனால் இதில் நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்குது. இது உண்மையான கதை, சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ராஜா உன்னால் அந்த பெண்மணியை கூப்பிட்டு கேட்குறாங்க. அந்த வசியம் பண்ணக்கூடிய அழகில் வந்து அவ்வளோ அழகில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கிட்ட கேட்குறாரு அந்த ராஜா, உன்னால் இங்கே வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு இதில் இருக்கார், அது பேர் என்ன, ஆதிசங்கரர். அவர் வந்து ஒரு மடத்தில் வந்திருக்கார். நீ உண்மையிலேயே உன் அழகு வந்து நீ தான் அழகுன்னு நீ நினச்சேன்னா, நீ வந்து அந்த ஆதிசங்கரரை உன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வா. உனக்கு உன்னுடைய அழகில் அவர் மயங்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எழுப்புறார். அதுக்கு அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. பெரிய பெரிய ராஜாக்கள், எவ்வளவோ பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து என்னுடைய அழகில் மயங்கி எனக்கு அவங்களோட எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அந்த பெண்மணி சொல்கிறான். அப்போ தான் இவர் ராஜா சொல்கிறார், உனக்கு இந்தளவு வந்து உன் மேலே வந்து உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போ. எந்த இடம், அந்த இது இருக்குது, ஆதிசங்கரை இருக்கக்கூடிய ஒரு அந்த மடத்துக்கு போய் 5 நாள் அந்த இடத்துக்கு போ. நான் அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன், உனக்கு நீ வரேன்னு சொல்லிடுறேன். எல்லாரும் நான் சொன்னால் கண்டிப்பாக அந்த மடத்தில் உன்னை அலோவ் பண்ணுவாங்க. இந்த பெண்மணி அங்கே தங்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். அது ஏதோ ஒரு காரணம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் சொல்ல வேணான்னு அவர் சொல்லிடுறார். சரிங்களா? சரின்னா அந்த பெண்மணியும் ஒத்துக்கிறா. ரொம்ப கான்ஃபிடென்ஸாக போகிறா அந்த பெண்மணி. அந்த இடத்துக்கு போய் தங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அவர் 5 நாள் சொல்லியிருக்கார். முதல் நாள் அந்த பெண்மணி தன்னுடைய தன்னுடைய ஆபரணங்கள், தங்கங்கள்,
வைர வைடூரியங்கள் எல்லாத்தையும் அணிஞ்சிக்கிட்டு அந்த நம்ம ஆதிசங்கரர் எதற்குமே மைண்டு வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அவருக்கு எந்த சபலமுமே இல்லாதவர், கடவுள் மட்டுமே வாழ்க்கைன்னு வாழ்கிறவர். அவரோட கண்ணோட ஒளியை பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கும்முன்னு இருக்கும். அந்த ஒளி வந்து யாருக்குமே வராது, ஆதிசங்கரரோட அந்த இது. இந்த பெண்மணி எல்லா ஆபரணங்களையும் அணிஞ்சிக்கிட்டு அந்த நம்ம ஆதிசங்கரர்கிட்ட போகிறாரு. முதல் நாளில் வேலைக்காவில் இவர் புத்திமதி சொல்கிறார். கடவுளை பற்றி அவர் நாமத்தை கடவுள் நாமத்தை பற்றி அந்த பெண்மணி கிட்ட பேசுகிறாரோ ஒழிய எந்த விதமான சபலங்களும் அவர் முகத்துலேயும் தெரியல, கண்ணுலேயும் தெரியல, எதுலேயும் தெரியல. 2வது நாள் ஆச்சு அதே தான், 3வது நாள் ஆச்சு அதே தான், 4வது நாள் ஆச்சு, 5வது நாள் ஆச்சு. அந்த பெண்மணி வந்தாச்சு, ரிட்டன் முடியல. ஆதிசங்கரர் அவர் கேட்குறாரு, ராஜா என்னம்மா ஆச்சு, இங்கே வந்து நம்ம வந்து பேசினதுக்கு நீ வந்து என்னால் முடியும், பல பேரை நான் வந்து மயக்கியிருக்கேன், அவங்களோட வாழ்க்கை வந்து அவங்களோட எல்லா சொத்தையுமே எங்கள் பேரில் எழுதி வச்சாங்க, எல்லாரும் எனக்கு அடிமையாக்கிட்டாங்க அப்படின்லாமே நீ சொன்னியேம்மா, இப்போ 5 நாள் அங்கே போனியேம்மா, என்னம்மா ஆச்சின்னு கேட்குறாரு அந்த ராஜா. இந்த பெண்மணி வந்து தலை குனிஞ்சு நிற்கிறா. இந்த பெண், என்னால் இந்த உலகத்தில் மனித ஜீவன்களை எல்லாரையுமே அடக்க முடிஞ்சுது, ஆனால் இந்த ஆதிசங்கரரை என்னால் வந்து அவரோட பார்வை கூட என் மேலே தப்பாக 1% கூட வர வைக்க என்னால் முடியவில்லை அப்படின்னு அந்த பெண்மணி ராஜா கிட்ட சொல்கிறா. நான் தான் அப்போவே சொன்னனேம்மா, ஆதிசங்கரர்கிட்ட உன்னோட வேலை செல்லுபடியாகாதுன்னு, நீ கேட்கல அப்படின்னு சொல்கிறார் ராஜா. ராஜா மறுபடி என்ன சொல்கிறார் அந்த பெண்மணி கிட்ட, நாங்கள் யாரையும் வந்து சும்மா விட மாட்டோம், தண்டனைன்னு ஒன்று கொடுப்போம் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறார். அப்போ அந்த பெண்மணி கேட்குறா. அந்த பெண்மணி தைரியமான பெண்மணி தான். ஏன்னா அந்த பெண்மணி சொல்கிறா, பரவாயில்ல, ஆமாம், நான் விட்ட நான் சொன்ன சவாலில் தோத்துட்டேன், நீங்கள் சொன்னதை கேட்குறது தான் சரி அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறோம். அதுக்கு அந்த ராஜா சொல்கிறாரு, இந்த வேலையை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீயே டிசைட் பண்ணு என்ன பண்ணலாம். நான் சொல்கிறது நல்லா இருக்காது சபையில், நீயே சொல்லு. நீயே வாக்கு கொடுத்த, ஆனால் நீயே அந்த நீயே சொன்ன அந்த சவால் கொடுத்த, அந்த சவாலில் தோத்தாச்சு. இப்போ அந்த சவாலில் தோத்ததுனால நீ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு கேட்குறாரு அந்த ராஜா. சரியா? அந்த ராஜா கேட்டதுக்கப்புறம் அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, அப்படி அந்த பெண்மணி என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள், அந்த பெண்மணி வந்து அந்த பெண்மணி என்ன மாதிரி பெண்மணின்னு உங்களுக்கு தெரியும். அந்த பெண்மணிக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தை பாருங்கள். அந்த பெண்மணி என்ன சொல்கிறான்னா, என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் ஆதிசங்கரருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த மடத்திலேயே வாழ்ந்து அவரோட காலடியிலேயே நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு அந்த பெண்மணி எல்லாரையும் மயக்கின பெண்மணி சொல்கிறாரு சபையில் எல்லார் முன்னாடியும். இது வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க.